பரிசுத்தரே ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கிருபை நிறைந்த நல்ல தேவனே பரிசுத்தமானவரே எங்கள் தயவுள்ளவரே உத்தமனுக்கு உத்தமனாகும் மாறுபானுக்கு மாறுபானாகும் புதிதனுக்கு புதியமாக தோன்றுகிற தேவனே சோதனை காலங்களிலே சமூகத்தை தேட தந்த நல்ல பாக்கியம் தெய்வத்துடைய கிருபை நோடு இருக்கிறதற்காக உடைய மனவிருக்கம் நோடு இருக்கிறதற்காக இதிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்கிற தேவனே உடைய சமூகத்திலே தடைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறபடியால் வெளிச்சமாக மாற்றுகிற தெய்வமே உடைய சமூகங்கள் திட்டமாக இருக்கிறபடியால் சமூகத்துல நன்றியோடு கர்த்தாதி கர்த்தரே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே ஒருவராய் அதிசயங்களை செய்கிற தேவனே உடைய பரிசுத்த சமூகத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் உபச்சவரே எங்கள் இணையற்ற தெய்வமே வாக்கு மாறாத தெய்வமே வாக்கில் உண்மையுள்ளவரே ஒருவராக சேரக்கூடாத மொழியில் வாசம் செய்கிற தெய்வமே உடைய பரிசுத்த சமூகத்திற்காக கோடாகோடி ஸ்தோத்திரம். ரட்சகரே ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே செயல்களிலே மகத்துவமானவரே உங்களுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தெய்வத்துடைய இரக்கத்திற்காக தெய்வத்துடைய நன்மைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமானவர் அடைக்கலமானவர் கேடகமானவர் வெட்டகமானவர் மீட்பின் வீரமானவர் உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அருமை ரட்சகரே எங்கள் ஆவியானவரே எங்களுக்காக மறைத்து பேசுகிற தெய்வமே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உமக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அருமை ரட்சகரே மீட்பின் கீதமானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கடக்க முடியாத வழிகளை கடக்க செய்த பெருமை தந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆபிரகாம் ஈசாக்கின் யாக்கோபின் தேவனே நமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆதாம் துதிக்கிறோம். அல்லேலூயா. அருமை ரட்சகரே எங்கள் ஆவியானவரே கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Lord. இயேசுவின் தேவனே உண்மைகளை நயத்துவதற்காக இருக்கிறதற்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் ஐயா. மகத்துவமுள்ள உயர்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்ததாக கோடி கோடி நன்றி அப்பா. பரிசுத்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை மாற்றி தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே எந்த இடத்திலே நீ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினாயோ அந்த ஸ்தானத்திலே வந்து ஆசீர்வதிக்கிற சொன்ன கர்த்தர் எங்களுக்கு உற்சாக படிகளை செலுத்த இந்த நாட்களில் தந்திருக்கிற பாக்கியத்துக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரை நாங்கள் உற்சாகத்தோட இன்னும் துதிப்போம். இன்னும் தேவனிடத்திலே நாங்கள் கிட்டி சேர்ந்து தேவனாகிய கர்த்தரை நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம் ஐயா. தேவ சமூகத்தை எங்களுக்கு கண்டடைய செய்ய நல்ல தருணத்தை தந்ததுக்காக உங்களுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே கூட தேவ பிரசன்னம் எங்கள் நடுவிலே அமர்ந்திருக்கும்படியாக செபிக்கிறேன். மானானது நீருடைய வாஞ்சத்து கதறது போல எங்கள் ஆத்மா நோக்கி கதறுவதையா தேவரீ. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூரங்களாக இருந்து அந்த காணொளி காட்சியை காண்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீ உயிர்ப்பிப்பீராக. ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய காரியங்களுக்குள்ள தேவனாகிய கர்த்தர் நீ இறங்கி கிரியை செய்யும்படியாக நாங்கள் கேட்கிறேன் அப்பா. ஆண்டவருடைய கூடாரங்களிலே குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி தாங்க. சோதனையான காலங்களிலே அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்துங்க. தேவரீ நீ போதுமானதுக்கு அதிகமானவர் ஐயா. தாயை போல தேற்றுகிற சர்வ வல்லமுள்ள எல்சடாய் நீரப்பா. ஆண்டவருடைய சமூகம் அவர்களை நடத்தும்படியாக ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
இயேசு நாமத்தினாலே மீண்டும் இந்த கால வேளையிலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாகவே இருக்கிறது. இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தை நாம் தேடும்படியாக தந்திருக்கிற நல்ல பாக்கியத்துக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்திலே மீண்டும் கூட தேவனுடைய சமூகத்திலே நல்ல ஒரு பாடலை பாடி நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் உயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாத, ஒரு நாள் மறவாத. சங்கீதம் 103வது சங்கீதத்தை பாடலாக பாடப்பட்டிருக்கிற அந்த பாடலை நாம் தொடர்ந்து தேவ நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் செய்த சகல உபகாரங்கள்
அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருநாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. அவர்களுக்கு பணம் நடத்துவதில்லை, குற்றங்களுக்கு பணம் தண்டிப்பதில்லை. பாவங்களுக்கு பணம் நடத்துவதில்லை, குற்றங்களுக்கு பணம் தண்டிப்பதில்லை. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. என் உயிரை ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. Yes, Lord. அவர் சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. தேவ வார்த்தைகளை உடைய பிரசனம் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் இன்னும் கடந்து வருவோம். நேற்றைய தினத்திலே சர்வலோக நியாயாதிபதி என்று நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலையும் அவர் அநீதி உள்ள நியாயாதிபதி அல்ல, நீதி உள்ள நியாயாதிபதி என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தங்கள் தங்கள் கூடாக இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, சர்வலோக நியாயாதிபதி. அவர் அநீதியுள்ள நியாயாதிபதி அல்ல, நீதியுள்ள நியாயாதிபதி.
ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்முடைய தேவன் யார்? நீதியுள்ள நியாயாதிபதி. யோபுவின் புத்தகம் 34:12 வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. சர்வலோகத்துக்கும் ஆண்டவர், சர்வலோக நியாயாதிபதி. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. சர்வ வல்லவர் ஒரு நீதியை புரட்டுகிற தேவன் அல்ல. அநியாயம் செய்யக்கூடிய நீதிபதி அல்ல. இந்த உலகத்தின் நீதிபதிகள் அநியாயம் செய்யலாம், அநியாயத்தோடு ஒத்து போகலாம். என் தேவனோ நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. ஒருவேளை கவர்மெண்ட்டும் அதிகாரங்களும் அதோடு கூட நீதிபதிகள் சேர்ந்து போகலாம், அநியாயம் செய்யக்கூடிய நீதியை புரட்டலாம். ஆனால் தேவன், வேதம் சொல்கிறது, தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. நம்முடைய தேவன் நீதியை புரட்டுகிற தேவன் அல்ல, நீதி செய்கிற தேவன் அல்ல. தேவனாக நீதியை செய்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷன் இந்த பூமியிலே நாசியில் சுவாச மனுஷன் நீதி புரட்டுகிறான். அவர் நீதிமானுக்காக நீதி செய்யும்படியாக 2 தீமோத்தேயு நிருபத்தின் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் நியாயாதிபதியா, நீதி உள்ள நியாயாதிபதியாக அவர் வருகிறார். தாமதம் பண்ணார். நமக்கு நீதி உள்ள நியாயாதிபதி நீதியின் கிரீடத்தை தர வருகிறார். 2 தீமோத்தேயு நிருபம் 4:8 வாசிக்கிறோம். அங்கே நீதி உள்ள நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? நல்ல போராட்டத்தை போராடுகிற, ஓட்டத்தை முடிக்கிற, விசுவாசத்தை காத்துக் கொள்கிற தேவ ஜனத்திற்கு, தேவ மனிதனுக்கு, நல்ல விசுவாசிகளுக்கு, நல்ல ஊழியக்காரனுக்கு, நல்ல போராட்டத்தை போராடுகிற, இந்த பூமியிலே நல்ல போராட்டத்தை போராடுகிற, ஓட்டத்தை முடிக்கிற, விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு நீதி முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் அந்த நீதியுள்ள நியாயாதிபதியை அறிந்த நிமித்தமாக நமக்கும் அதை எடுத்துரைக்கிறார். கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார் என்று தீர்க்கமாக தெளிவாக அந்த நீதி உள்ள நியாயாதிபதியை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. தேவன் நீதியை புரட்டுகிற தேவன் அல்ல, நீதி செய்கிற தேவன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நீதி செய்கிற தேவன், நீதி புரட்டுகிற தேவன் அல்ல, அவர் நீதி செய்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். செப்பனியா. அதின் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள். அதின் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள். அதின் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். அதற்குள் இருக்கிற கர்த்தர், இந்த வேதத்துக்குள் இருக்கிற கர்த்தர் எதற்கு இருக்கிறார்? தீர்க்கதரிசிகளும் அங்கே வீண் பெருமையினால் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். ஆசாரிகள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அநியாயங்களை செய்யக்கூடிய, அநீதியை செய்யக்கூடும். ஆனால் இந்த வேதத்துக்குள் இருக்கிற நீதியுள்ள நியாயாதிபதி, அதற்குள் இருக்கிற கர்த்தர் எதற்குள் இருக்கிறார்? இந்த வேதத்துக்குள் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிறார். நீதியுள்ள நியாயாதிபதி இருக்கிறார். ஆகவே வேதத்துக்குள், அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் நம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கமடையான், வெட்கம் அறியான்.
ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில நமக்கு நியாயத்தை விளங்க பண்ணுகிற நீதி உள்ள நியாயாதிபதி இந்த காலை வேளையிலே நமக்கு இருக்கிறார். நம் நடுவிலே காலைதோறும் நியாயத்தை நீதியுள்ள நியாயாதிபதி நம் நடுவிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். விரும்புவோர் செல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீதி உள்ள நியாயாதிபதி அவர் புரட்டுகிற தேவன் அல்ல, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி நம் நடுவிலே இருக்கிறார். நமக்கு நாம் நல்ல போராட்டத்தை போராடணும், ஓட்டத்தை முடிக்க வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இது முதல் எனக்கு நீதி கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள தேவன் அவர், நீதியினுள்ள நியாயாதிபதி. அந்நாளிலே நியாய விசாரித்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரீடத்தை நமக்கு தருகிறார் இருக்கிறார். ஆகவே அதற்காகவே அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிற தேவ ஜனமே, தேவ சபையே, உனக்கு ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி இருக்கிறார். உனக்கு ஆண்டவர் நீதி செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் வேதத்தை புரட்டுகிற தேவன் அல்ல. மனுஷன் புரட்டலாம், புரட்டி பேசலாம், புரட்டி வாயுடையதாக பேசலாம். ஆனால் வேதம் சொல்கிறது அவர் அநியாயம் செய்யாது. இந்த வேதத்தில் அவர் நீதியுள்ளவராகவே காணப்படுகிறார். நீதியுள்ள நியாயாதிபதி. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே நாம் இந்த காலங்களிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நாம் நீதியுள்ள நியாயாதிபதி நமக்கு இருக்கிறபடினால் நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய தேவன் புரட்டுகிற தேவன் அல்ல. ஆகவே இன்னும் சோர்ந்து போகாதபடி நாம் உற்சாகமாக, நாம் முகநாடி மாறாதபடி, அநேக லாக்டவுன் பெரிதாக ஆக 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 நாட்கள் செல்ல செல்ல சோர்ந்து போகிறார்கள், மனம் கலந்து போகிறார்கள், முகநாடி மாறி போகிறது. இன்னும் சொல்லப்பட்டா மனம் சலிப்பு உண்டாகிறது. இப்படிப்பட்ட அனுபவத்துக்களே இந்த நாட்களிலே தேவ ஜனம் காணப்படக்கூடாது. நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்று நாம் இந்த நாளிலே அறிக்கை செய்வோமாக. ஒரு எடுத்துக்காட்டாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிறதை குறித்து ஒரு உவமையை சொன்னார். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே. அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் விண்ணப்பம் பண்ணினார். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதிக்காமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்ததினாலே இவள் அடிக்கடி வந்து என்னை அழட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அநீதி உள்ள அங்கே 6வது வசனம் சொல்லுகிறது. பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். இங்கே அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவருடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமைகளாய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். இங்கே வாசிக்கிறோம், அவர் அநீதி உள்ள நியாயாதிபதி அல்ல, நீதி உள்ள நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியை அப்படி செய்வான் என்று சொன்னால், நம்முடைய நீதி உள்ள நியாயாதிபதி நமக்கு நீதி உள்ள நியாயாதிபதியாகவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இங்கே ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி அந்த விதவைக்கு நீதி செய்தார், நீதி உள்ள நியாயாதிபதியாக மாற்றப்பட்டதாக காணப்படும் போது, நம்முடைய நீதி உள்ள நியாயாதிபதி அவன் அநீதி உள்ள நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டது. தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷரை மதிக்க மாட்டான், அவனே நீதி செய்தான் என்று சொன்னால் அடிக்கடி வந்து அவரை தொந்தரவு செய்த நிமித்தமாக எப்பொழுது வந்து தொந்தரவு செய்கிறான். நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய தேவனை சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி, மனம் சலித்து போகாதபடி நாம் தொடர்ந்து கூட
அவரை இயேசுவை மீண்டும் கூட நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி என்று நாம் அவரிடத்திலே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல அவர் நியாயம் செய்கிறவர், சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று நாம் தேவனிடத்திலே இன்னும் ஜெபத்தை கூட்டிக் கொண்டே இருப்போம். நாம் ஜெபம் என்கிறது அவருடைய கதவை தட்டி கொண்டே இருக்கிறது, அவருடைய கதவை தட்டி கொண்டே இருக்கிறது, தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது. அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியுடைய கதவை தட்டிக்கொண்டே இருந்தால் இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபம் வீணாகாது. ஒரு வேதத்திலே ஒரு உதாரணமாக லூக்காஸ் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே ஒரு சிநேகிதனுக்கு வழிபோக்காக வந்த ஒரு சிநேகிதன் அவன் வீட்டுக்கு வந்தான். எப்போது வந்தான்? பாதி ராத்திரியிலே வந்தான். லூக்கா 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. ஒரு சிநேகிதன் இன்னொரு சிநேகிதன் பாதி ராத்திரியிலே அவன் வழிபோக்கனாக அவனுடைய வீட்டிலே பாதி ராத்திரிலே வந்தவனாக இருக்கிறான். இவ்விடத்தில் அவனுக்கு கொடுப்பதற்கு அப்பம் இல்லை. லூக்கா 11:5 வாசித்தாக இருக்கிறது. அதற்காக இன்னொரு சிநேகிதனுடைய கதவை போய் தட்டுறான். 3 அப்பம் வேண்டும் என்று தர வேண்டும் என்று தட்டுகிறான். அவன் சொல்கிறான், நீ தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிட்டு, பிள்ளைகள் என்னோட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்து உனக்கு கொடுக்க கூடாது, கதவு பூட்டியாயிட்டு. மிட் நைட் நடுராத்திரில போய் தட்டுகிறான். சிநேகிதன் மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. நமது ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. தொந்தரவு செய்கிறான். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், பின்பு அவன் தொந்தரவு செய்கிறான். அவன் தட்டி, நீ கதவை என்ன தொந்தரவு செய்யாத, கதவு திறக்கப்பட முடியாது, பிள்ளைகள் என்னோட படுத்திருக்கிறார்கள், நீ தொந்தரவு செய்யாதே. இது மிட் நைட்ல எப்படி தூக்கம் வரணும் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இது மிட் நைட்டான காலத்தை போல, இந்த லாக்டவுன் ஒரு மிட் நைட்டான காலங்கள் போல. அல்லேலூயா. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டும், நீ தட்டிக்கொண்டே இரு. அவன் சொல்லுகிறான், என்னுடைய சிநேகிதன் என்று நான் எண்ணி அவனுக்கு கொடுக்காவிட்டாலும் அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாக, அவன் தொந்தரவு செய்து கேட்டது நிமித்தமாக அவன் கொடுப்பான் என்று இயேசு ஒரு உவமையாக சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? நீ சோர்ந்து போகாதபடி அவரிடத்திலே கேள். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நீ தட்டிக்கொண்டே இரு, தொந்தரவு செய்து அவரிடத்திலே நீ கேட்டுக்கொண்டே இரு. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல அவர் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார், அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். தட்டிக்கொண்டே இரு, அதை நீ விட்டு விடாதே. அல்லேலூயா. தடை வந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடு. நீ சோர்ந்து போவதற்கு காரணம் ஏன்? வர்த்தமையுடைய குருடன் பிச்சைக்காரனாக இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். இயேசு போய் கொண்டிருக்கிறார். அதை கேள்விப்பட்டு, தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடுறான். அவனை கூட்டமாக இருந்தவர்கள் அதட்டினாலும் கூட அவன் முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான் என்று நாம் வாசிக்க முடிகிறது. அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 35வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால், அவன் முன்னிலும் அதிகமாக, மிகவும் அதிகமாக கூப்பிட்டான் என்று பார்க்க முடிகிறது. நாம் அங்கே வாசிக்க முடிகிறது. 38வது வசனத்தை வாசித்தான், இன்னும் அதிகமாக கூப்பிட்டான். ஆகவே அவன் சோர்ந்து போகவில்லை, அவன் தளர்ந்து போகவில்லை. அவன் கூப்பிடுவதிலே தளர்ந்து போகாதபடி இன்னும் கூப்பிடுகிறான். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல அவர் நியாயம் செய்கிற தேவன், அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள தேவனாகவே இருக்கிறார். ஆகவே அவன் தட்டுவதை விடவில்லை, இன்னும் அவரை கூப்பிடுற, இன்னும் அதிகமாக கூப்பிடுறான். டிஸ்கரேஜ் ஆகாத. இந்த நாட்கள்ல, இந்த லாக்டவுன் காலங்கள நீங்க டிஸ்கரேஜ் ஆக வேண்டாம். அல்லேலூயா. உனக்கு நீ தளர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், மனம் சலித்து போக வேண்டாம், நீ முகநாடி மாறிட வேண்டாம். இந்த நாட்கள்ல டிஸ்கரேஜ் ஆகக்கூடிய இந்த காலங்கள் தாழ்த்த உன் வீட்டிலே நீ இருக்க நீ டிஸ்கரேஜ், உன்னுடைய காரியங்கள் டிஸ்கரேஜ். ஒருவேளை மனைவி, யோபு மனைவியை போல டிஸ்கரேஜ் ஆன வார்த்தை பேசலாம், உன்னுடைய நண்பர்கள் பேசலாம். ஒருபோதும் நீ டிஸ்கரேஜ் ஆகாத. உன் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி என்றே வேதம் சொல்லுகிறது. நீதி உள்ள நியாயாதிபதி அவர் வேதத்தை புரட்டுகிற தேவன் அல்ல. மனிதர் புரட்டலாம், காலம் ஏற்ப கள்ள தீர்க்க தரிசனங்களையும் அது பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கி இந்த வேதத்துக்குள்ளமாக புரட்டலாம். ஆனால் தேவன், இந்த வேதம் நீதி உள்ளதாகவே காணப்படுகிறது. இந்த நீதி உள்ள தேவன் உனக்கு நீதியாக
நீதி உள்ள நியாயாதிபதியாகவே அவர் வெளிப்படுகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் நாம் டிஸ்கரேஜ் ஆகிவிடுகிறோம்? ஏன் மனதிலே ஒரு தளர்வு உண்டாகிறது? ஏன் நமக்கு முகநாடி வேறப்படுகிறது? ஏன் ஏன் என்று சொன்னால் நாம் மற்றவர்களை கம்பேர் பண்ணி பார்க்கிறோம், மற்றவர்களை ஒத்து பார்த்து விடுகிறோம். அல்லேலூயா. நாம் மற்றவர்களை கம்பேர் பண்ணி மற்றவர்களை ஒத்து பார்த்தால் நிச்சயமாக நமக்கு ஒரு டிஸ்கரேஜ் ஆகிறது. நீ மற்றவர்களை பார்த்தால் இந்த காலங்களிலே மற்ற எதை நீங்கள் பார்க்க வேண்டாம். உன்னுடைய தேவன் யார்? உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை என்ன? நீ யார்? நீ யார்? நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதன், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. உனக்கும் தேவனுக்குடைய உறவு என்ன? இந்த உறவு பாலத்தை நீ ஸ்டடி பண்ணிக்க. தேவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயம் என்ன? என்னுடைய விஷயம் அவர் கையில் இருக்கு. உன்னுடைய ரகசியம், என்னுடைய விஷயம் யார் கையில் இருக்கிறது? தேவனுடைய கையில் இருக்கிறது. நீ மற்றவர்களை நீ ஒத்து பார்த்தால், வரும் காலங்களையும் ஏதோ நீ எடுத்து பார்த்தால், உன்னுடைய தேவன் எந்த காலத்துக்கும் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். தேவன் மாறாதவர். அல்லேலூயா. மல்கியா புத்தகத்தில் சொல்றார், தேவன் மாறாதவர். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவர். அவர் மாற மாட்டார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியினால் எந்த காலத்திலையும் உனக்கு நீதியுள்ள நியாயாதிபதியாகத்தான் இருப்பார். அப்பே மற்ற காலம் நீ ஒத்து பார்த்து நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ டிஸ்கரேஜ் ஆக வேண்டாம். இவனுக்கு நீதியுடைய தேவன், நீதியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி உன் வாழ்க்கையிலே மற்றவர்களை ஒத்து பார்த்தால் உன்னுடைய வாழ்க்கை டிஸ்கரேஜ் ஆகும். இன்னும் உன்னை ஊக்கமாக ஜெபிக்க முடியாது, இன்னும் ஊக்கமாக தேவனை தேட முடியாது. உன் விசுவாசத்திலே ஊக்கம் வராது, தூக்கம் வந்துகிறது, துக்கம் வந்துவிடும். உனக்கு தூக்கம் வருகிறது. இந்த நாட்களிலே லாக்டவுன் அதிகமாக நீ சோர்ந்து போய் துக்கத்தினால் தூங்கிவிட வேண்டாம். உன் ஆவிக்கிற வாழ்க்கையிலே இன்னும் உனக்கிலே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஊக்கமாக ஜெபிக்க, ஊக்கமாக துதிக்க, உற்சாகமாக துதிக்க, இன்னும் தேவனை ஊக்கத்தோடு தேடக்கூடிய கிருபையை தருவதற்கு நீ மற்ற எதை கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. என்னுடைய விஷயம் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என்னுடைய விஷயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று உன் வாழ்க்கையிலே இந்த நாட்களே இந்த பொழுதிலே நீ அறிக்கை செய்வாயாக. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இயேசு ஒரு ஓமையை சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே திராட்சை தோட்டத்திற்கு அதிகாலையிலே வேலையாட்களுடன் நாளுக்கு ஒருவனுக்கு கூலி பேசி, மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 1வது மணி வேலையில 12 மணி நேரம் வேலை திராட்சை தோட்டத்துல. 1ஆம் மணி வேலையில ஒரு பணத்திற்கு கூலி பேசி அவன் சம்மதித்து போகிறான். அடுத்தது 3ஆம் மணி வேளையில புறப்பட்டு கடை தெருவிலே சும்மா இருக்கிற வேறு சிலரையும் அனுப்புறான். அடுத்தது திராட்சை தோட்டத்திலே போக நியாயமானபடி அவனுக்கு சொல்றான், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்று அவனை அனுப்புகிறான். அடுத்தது மறுபடியும் 6ஆம் மணி வேலை 9ஆம் மணி வேலையும் அதன்படி அவன் அனுப்புறான். 11ஆம் மணி வேலையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் பொழுதும் இங்கே சும்மா நிற்கிறது என்று கேட்டு, அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அதற்கு அவர்கள் நோக்கி, நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயப்படி கூலியை பெற்றுக் கொள்வீர்கள். 1ஆம் மணி வேலையில ஒரு கூட்டத்தை திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்பினார். அடுத்தது 2வது 3ஆம் மணி வேளையிலே ஒரு கூட்டத்தை வேலைக்கு அனுப்பினார். அடுத்தது 6ஆம் மணி வேளையிலே ஒரு கூட்டத்தை திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்பினார். 9ஆம் மணி வேளையிலே திராட்சை தோட்டத்துக்கு ஒரு கூட்டத்தை வேலைக்கு அனுப்பினார். 11ஆம் மணி வேளையிலே திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்பினார். 5 விதமான கூட்டம் போச்சுது. ஆனால் முதல்ல 1ஆம் மணி வேளையிலே ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பண கூலி பேசி அவனை அனுப்புகிறான். அல்லேலூயா. நிச்சயித்து அனுப்புறான். உனக்கு உலகத்தார் 4 பேருக்கும் நியாயமான உலகத்து காரியங்களுக்கு ஏதோ நியாயப்படி ஏதோ கூலி பேசாம என்ன செய்யறாரு, நியாயமானபடி செய்வப்பா அப்படின்னு சொல்லித்தான் அனுப்புறாரு. ஆனால் உனக்கு வாக்கு பண்ணி அனுப்புகிறார். 1ஆம் மணி வேளையிலே திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பப்பட்டவனுக்கு வாக்கு பண்ணி அவன் சம்மதித்து ஒரு பணம் கூலி பேசி வாக்கு பண்ணி அனுப்புகிறார்.
5 வேலைகள் 5 கூட்டத்தை உனக்கு முதலாம் மணி வேலையை அனுப்பப்பட்டவனுக்கு வாக்கு பண்ணி அனுப்புகிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் செய்தவர் மாறாதவர். உன் அறிக்கையை நீ உறுதியாக பிடித்துக்கொள். உன்னை கடன் பண்ணுகிறவர் உன்ன மேல ஒரு தெரிந்து கொள்ளுதலுடைய விஷயம் இருக்குது. 11ஆம் தேவன் அவங்க எஜமான் வந்து திராட்சை தோட்டக்காரன் எஜமான் வந்து காரியக்காரனை கூப்பிட்டு வேலையாட்களை அழைத்து பிந்தினவர்கள் தொடங்கி முந்தினவர்கள் வரைக்கும் நீ எப்படி சொல்றாரு, பின்னாலே இருந்து 11ஆம் மணி வேலையில இருந்து பிந்தி வந்தவர்கள் இருந்து முந்தி வந்தவர்களை சம்பளம் போடுங்க. இங்க கவனிங்க. அல்லேலூயா. அப்ப ஒன்ன முதலாம் மணி வேலையில உள்ளவன தேவன் ஒரு வாக்கு பண்ணப்பட்டதை தான் சொல்ற, அங்க மாற்றி தான் சொல்ற. முதல்ல ஏதோ அவனுக்கு நியாயப்படி கூலியை கொடுத்து அவனை அனுப்பு. உனக்கு வைத்திருக்கிற ரகசியம் வேறையா, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் வேற. உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். 11ஆம் மணி வேலைக்காரனுக்கு கூப்பிட்டு வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அந்த கூலி கிடைத்தது என்று எண்ணினார்கள், அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். இங்கே கவனிக்க வேண்டும். முதலாம் மணி வேலையிலே அமர்த்தப்பட்டவன் அதிகமாக எனக்கு கிடைக்கும் என்று எண்ணினார்கள். உனக்கும் எஜமானுக்கும் பேசப்பட்ட வாக்கு என்ன, அதை பார். உனக்கு இன்சென்டிவாக உனக்கு அவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். உனக்கு வைத்திருக்கிறது வேற வேற. மற்றவங்களை செப்ரவரியாக உனக்கு 12 மணி நேரம் வேலை. மற்றொரு 11ஆம் மணி வேலையில வேலைக்கு அமர்த்தப்பட்ட எத்தனை மணி நேரம் வச்சுட்டான்? 1 மணி நேரம் செய்தான். 1 ஹவர் டியூட்டி செஞ்சவனுக்கு ஒரு மணி கூலி, எனக்கு 1 மணி கூலியா? உனக்குள்ள ரகசியமே வேறப்பா. நீ வாக்கு பண்ணப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆகவே தான் 16ஆம் வசனத்தில் சொல்றாரு, இவ்விதமா பிந்தினோர் முந்தினோராய் இருப்பார்கள், அழைக்கப்பட்ட அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்று 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய விஷயம், 1ஆம் மணி வேளையிலே அனுப்பப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். வாக்கு பண்ணி அனுப்புறார். மற்றவர்களுக்கு சொல்றாரு, நியாயமா உனக்கு சம்பளம் தாரப்பா. என்ன சொல்றாரு? நியாயப்படி உனக்கு தார. அல்லேலூயா. நியாயப்படி உனக்கு தாரத்தான் அனுப்பினாரு. அவனுக்கு கொடுத்து அவனை அதனாலதான் பின்னால துவங்கி அப்படியே எல்லாருக்கும் கொடுக்க சொன்னார். ஆனா முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டை நோக்கி, பிந்தனாகிய இவர்களுக்கு 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலில் கஷ்டத்தையும் வேலையில் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே. இவன் யாரை கம்பேர் பண்ணி பார்க்கிறான்? பிந்தி வந்தவங்களை ஒத்து பார்க்கிறான். தேவன் உனக்கு வாக்கு பண்ணது ஒத்து பண்ணல. உனக்கு 1 மணிக்கு 1 பணத்துக்கு தான் நீ சம்பாதித்து வாக்கு பண்ணி உனக்கு நீ போன. நீ எத்தனை மணி நேரம் வேலை செய், வெயில்ல பகல்ல கஷ்டப்படு. தேவன் உனக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? அவருக்கு முன்னை உனக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல, உனக்கு நான் அநியாயம் செய்யவில்லை. அப்போ சொல்லுறாரு, எப்பா நீ 1 பணத்துக்கு தானே சம்பாதிச்சு போன, உன்னுடைய வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்ததை போல பிந்தி வந்தனுக்கு இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. அல்லேலூயா. 13ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவர்களில் ஒருவனுக்கும் அவன் பிரதித்திரமாக, சிநேகிதனே நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் 1 பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. 13ஆம் வசனம் முக்கியம். நான் உனக்கு நீதி உள்ள நியாயாதிபதியாகத்தான் இருக்கான், நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. இங்கே கவனிக்க வேண்டும். தேவன் உனக்கு அநீதி உள்ள நியாயாதிபதி போல சில வேலைகளை உனக்கு தெரிகிறார். ஏன்? நீ மற்றவர்களை கம்பேர் பண்ணி ஒத்து பார்த்தால் மனம் சலிப்பு உண்டாகிறது, மனம் தளர்வு உண்டாகிறது, உனக்கு முகநாடி வேறுபடுகிறது, மனம் சலிப்பு உண்டாகிறது, உன் வாழ்க்கையில சோர்ந்து போய் விடுகிறாய். ஏன்? நீ மற்றவருடைய ஊழியத்தையும் மற்றவர்களை நீ பார்த்தால் உனக்கு என்னை அழைத்தவருக்கும் எனக்கும் தான் கான்டாக்ட், அவருக்கு எனக்கு தான் சம்பந்தம், மற்றவனுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. மற்றவன் என்ன அழைக்கல, நீ மற்றவர்களை பார்க்காதே. நமக்கும் தேவனுக்கும் தான் சம்பந்தம், உனக்கும் எஜமானுக்கும் சம்பந்தம்,
மற்றவர்களை நீ ஏன் கம்பேர் பண்ணி பார்க்கிற? மற்றவர்களை ஒத்து பார்த்தால், மற்றவர்களை நீ கம்பேர் பண்ணி பார்த்தால் என்ன நடக்கிறது? அவிசுவாசம் வார்த்தையை பேசுகிறான். அழிந்துள்ள தெய்வத்தை போல இருக்கிறான், அழிந்துள்ள எஜமானை போல தெரிகிறான். உனக்கு நான் அநியாயம் செய்யவில்லை. நீ மற்றவர்களை ஒத்து பார்க்காத. உனக்கும் தேவனுக்கும் என்ன உறவு? என்ன உனக்கு எப்படி தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறான்? நீ மற்றவர்களை பார்த்தாய், நீ இடறி விடுவாய். அவிசுவாசம் உண்டாகிறது, மனசலிப்பு உண்டாகிறது, சோர்வு உண்டாகிறது, உன்னுடைய முகம் நாடி மாறுகிறது, உனக்கு ஒரு துக்கம் உண்டாது. துக்கம் உண்டானால் உனக்கு தூக்கம் வருகிறது, ஆவுக்குரிய தூக்கம். டிஸ்கரேஜ் ஆகி போய் உனக்கு தூக்கம் வருகிறது. டிஸ்கரேஜ் ஆனா அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி டிஸ்கரேஜ் ஆகி போய் எலியா போய் சூரச்செடிகளை போய் தூங்குறான். அல்லேலூயா. சீசர்கள் அப்போஸ்தலர்கள் எத்தனை பேர் போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா போய் தூங்கிட்டு இருக்கான். துக்கம் வந்த நாள் தூங்கினான். இயேசு ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் 3 பேரை எழுந்து வந்து ஜெபம் பண்ண சொல்றாரு. கேசவன தோட்டத்துல இவன் தூங்கிட்டு இருக்கான். காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, துக்கம் இருந்த நாள் இவர்கள் தூங்கினார்கள். நீ துக்கம், சோர்வு, உனக்கு ஆவிக்குரிய அசதி, ஒரு பலவீனமாக இருக்கிறதுனால் உனக்கு நீ தூக்கம், ஆவிக்குரிய சோர்வு, ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. எப்போதும் தேவனுடைய பிள்ளைகள் துதித்துக் கொண்டிருக்க முடியும். ஒரு கூடாரங்களிலே துதித்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருவாய். ஏன்? வேதத்துக்கு நீதியுள்ள நியாயாதிபதி இருக்கிறார் என்று நீ அறிந்து கொண்டிருக்கிறாய். ஒரு தேவன் யார், நீ யார், உன்னை அழைத்தவர் யார் என்று சரியானபடி நிதானித்துக் கொள். அல்லேலூயா. நீதியுள்ள நியாயாதிபதி அவர். மற்றவர்களை போல புரட்டுகிற தேவன் அல்ல. நீதியுள்ள நியாயாதிபதி அந்நாட்களே. ஆகவே நீ நல்ல போராட்டத்தை போராடு, ஓட்டத்தை முடி, விசுவாசத்தை காத்துக்கொள். உனக்கு இது முதல் நீதியின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் உறுதியோடு கூட என்னுடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவன் அதைத்தான் எழுதுகிறான். வேற எதுவும் எத்தனை டிஸ்கரேஜ் இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கிறான். அவனுக்கு எத்தனை இழப்புகள், துன்பங்கள், நெருக்கங்கள் எதையும் பார்க்கல. விருது சதனம் பண்ணப்பட்டது, பண்ணப்படல, பல குழப்பங்கள், எதையும் பார்க்கல. இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்கள் ஏற்றுக்கொள்ளல, ஏற்றுக்கொள்ளாமல் போ. யார் என்றால் என்ன? என்னுடைய ஓட்டம் ஓடுகிறது, நான் லெக்க நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். அடைந்தாயிற்று, முற்றிலும் தேர்வு என்னாதபடி நான் லெக்க நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். முன்னானவை மறந்து பின்னானவை நாடி லெக்க நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் என்கிறான். அவனுடைய ஓட்டம் மற்றதை கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. மற்றவர்களை கம்பேர் பண்ணி பார்த்தா டிஸ்கரேஜ், ஒரு வாயை அவிசுவாச வார்த்தை வருகிறது. ஏன் காயினுடைய முகநாடி வேறுபட்டது? காயின் ஆபேல், காயினுடைய முகநாடி வேறுபட்டு ஏன் எரிச்சலாயிருக்கு? ஏன்? அவன் யாரை கம்பேர் பண்ணி? தேவன் சொல்கிறார், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்கிறார். இங்க வாசிக்கிறோம் 4, 5, 6 வசனங்கள்ல ஒருவன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, ஒருவன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அங்கே சொல்லப்படுகிறது, அவனுக்கு எரிச்சல் உண்டாகி முகநாடி வேறுபட்டது என்று 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் முகநாடி வேறுபட்டதை, எரிச்சலை பார்த்து தேவன் சொல்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ அதே போல பலி செலுத்தினா உனக்கு மேன்மைதான்ப்பா. ஆதாம் வந்து பலி செலுத்திற்கு சொல்லி கொடுத்திருக்கிறான் தன் பிள்ளைகளுக்கு. அதே போல முதல் பலனை அவன் செலுத்துகிறான். யாரு? காயின் நிலத்தின் கனியை கர்த்தருக்காக கொடுத்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் கொடுமையானதை கொடுத்தான். அங்கே கவனிக்க வேண்டும், தலையீற்றுங்கிறது தெய்வத்தை முதலிடம் கொடுத்து ஏதோ கர்த்தரை கனப்படுத்தணுங்கிறது அல்ல, தெய்வத்தை முக்கியமாக கருதுகிறான், அவனுக்கு முதலிடம் கொடுக்கிறான். தலையீற்று. அல்லேலூயா. அதான் பழைய ஏற்பாட்டில் தசம பாகம் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் அல்ல, நீனே ஆண்டவருக்கு முதலிடம் தான். இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டு சம்பாதிக்கப்பட்ட சபையில வந்த உனக்கு புதிய ஏற்பாட்டுக்கான தசவாகம் கிடையாது. நீனே ஆண்டவருக்கு சொந்தம், நீங்கள் அவருடையவர்களாக இருக்கிறீர்கள், எல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தம். ஏன் முறுமுறுப்பு? இந்த காலங்களிலே காயினுடைய முகநாடி வேறுபட்டது, எரிச்சல்
எரிச்சல் உண்டாயிற்று. ஏன்? ஆபேலை கம்பேர் பண்ணி பார்த்தான். அவனை அங்கீகரித்தார், என்ன அங்கீகரிக்கல. அவனுக்கு ஆசீர்வதித்தார், என்ன ஆசீர்வதிக்கல. நீ ஒரு வார்த்தையினால பாவ வாசப்படி படுத்திருக்கும் அவன் ஆசைவனை பற்றிக்கொள்ளும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். நீ அதை ஒத்துக்கொள். தேவன் சொன்ன வார்த்தையை ஒத்துக்கொள்ளல, ஏற்றுக்கொள்ளாத அவன் கொலைகாரனா மாறிட்டான். உன்னுடைய தேவன் நான் நீதியுள்ள நியாயாதிபதியை அவர் சொல்கிறார், நீ நன்மை செய்த அவனுக்கு மேன்மை. நான் வந்து நீதியுள்ள நியாயாதிபதி, நான் அப்படி பச்சைவாதம் பார்க்கிற தேவன் அல்ல. நான் பச்சைவாதம் பார்க்க மாட்டேன், முகத்தாட்சி பார்க்க மாட்டேன். நீ நன்மை செய், உனக்கு மேன்மை. நீ அவனை கம்பேர் பண்ணி பார்க்கிற, நீ மற்றவனை ஏன் கம்பேர் பண்ணுகிற? மற்ற குடும்பத்தை, மற்ற ஊழியத்தை, மற்ற ஊழியக்காரனை ஏன் நீ விமர்சிக்கிறாய்? அல்லேலூயா. உனக்கும் தேவனுக்கு என்ன? நீ உன்னதமான பலியை செலுத்துகிறாயா? நீ உன்னதமாக கிரியை செய்கிறாயா? நீ உன்னதமான தேவனுக்கு நீ எப்படி ஊழியம் செய்கிறாய்? நீ உன்னதமான தேவனுக்கு எப்படி நீ பலியை செலுத்துகிறாய், ஆராதிக்கிறாய்? பலியாக வார்க்கப்பட்டது அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், அப்படி பலியாக வார்க்கப்பட்ட ஊழியமாக பிலிப்பியர்கள் நிருபத்திலே வாசிக்க முடிகிறது. பிலிப்பியர்கள் நிருபத்திலே அவன் அங்கே சொல்லப்படுவதை கவனிக்கலாம். அங்கே பிலிப்பியர் 2:16 எல்லாவற்றையும் விருப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள், மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்களோடு சந்தோஷப்படுகிறேன். ஆகவே இது நிமித்தம் நீங்கள் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர்கள் நிருபம் முழுவதும் சந்தோஷம் 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 17 times rejoice, gladness, joy. எல்லாம் வந்து அதாவது சந்தோஷம், மகிழ்ச்சி. எங்களுடைய வார்த்தை 17 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷமாக ஊழியத்தை செய்திருக்கிறான் அப்போஸ்தலன் பவுல். சிறையில் இருந்து அவன் சந்தோஷமான லெட்டர்களை தான் எழுதினான். சந்தோஷம். இந்த நாட்களை நீ மகிழ்ச்சியோட ஓடுவாங்க. ஒருவனுடைய பலி ஏற்றுக்கொள்ள, ஒருவனுக்கு மிஸ்டேக் இருக்கலாம், அல்லேலூயா, பிழை இருக்கலாம், தவறு இருக்கலாம். ஆனா நீ பாவம் செய்கிற அனுபவத்திலே போய்விடாத. உன்னுடைய பலியில, உன்னுடைய துதியில, உன்னுடைய கிரியைகள்ல உனக்கு தவறு இருக்கு, பிழை இருக்கிறது. நீ பிழையை திருத்திக் கொள்ள, கரெக்ஷன் திருத்திக் கொள்ளலாம். அல்லேலூயா. உன் பிழையை யாராவது திருத்திக் கொள்ளலாம். அதற்காக தேவன் அநீதி உள்ளவர் என்று உனக்கு சொல்ல வேண்டாம். ஊழியக்காரன் உனக்கு அநீதி உள்ளவர் போல உனக்கு தெரியலாம். அல்லேலூயா. உடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் மற்றவர்களை கம்பேர் ஒத்து பார்த்தால், சமமாக்கி பார்த்தால் உனக்கு அநீதி உள்ளவரை போல தெரிகிறது. அப்படி பார்க்க வேண்டாம். அநீதி உள்ளவரை போல தெரிந்தனால்தான் அவன் யார்? முதல் வேதத்துல முதல் கொலை, அந்த காயினை கொலை பண்ணினான். அல்லேலூயா. ஏன்? தேவன் அநீதி உள்ள அல்லப்பா. உன்னை அவனை ஆசீர்வதிப்பேன் நான் சொல்றாரு. நன்மை செய்தா உனக்கு மேன்மை. உனக்கு நிச்சயமா உனக்கு நான் நீதிதான் செய்வேன். அநீதி செய்கிற தேவன் அல்ல, அநீதி உள்ள தேவன் அல்ல. நீதி உள்ள நியாயாதிபதி என்று அறிக்கை செய்வோம். இந்த நாளிலே நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் அநீதி உள்ள நியாயாதிபதி அல்ல. அதை சரியானபடி உறுதிப்படுத்துவோம். அநேக வேளையில நாம் அநீதி உள்ள நியாயாதிபதி போல நமக்கு தெரியறதுக்கு காரணம் என்ன? மனம் சலித்து போய் உன் இருதயத்துல கசப்பு உண்டாகி. காரணம் என்ன? நீ மற்றவர்களை கம்பேர் பண்ணி பார்க்கிறதுனால. அருமையாக ட்ரம் அடிச்சு, தம்புரு அடிச்சு, பாடி துதித்து தீர்க்க தரிசனம் உரைத்தவள் யார்? மிரியாம். யாத்திரம் 15ஆம் அதிகாரத்தில் அவளை தீர்க்கதரிசி என்று சொல்கிறது. மோசேயுடைய சகோதரி ஆரோன், மிரியாம், மோசே ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள். அவள் தீர்க்கதரிசி என்று 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யாத்திராமத்தில் தம்புரு எடுத்து தேவனை துதிக்கிறார். அதே தேவனை துதிக்கிறவள். என்னாமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்னாம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கலாம். என்னாம புத்தகம் 12ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய்
அல்லேலூயா. அவனுக்கு ரோதமாய் பேசி எதனால தேவனுக்கு ஊழியக்காரனுக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக பேசுறார். எத்தியோப்பிய ஸ்திரியே யார் மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாம் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமா பேசினான். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரமா பேசினார், எங்களை கொண்டு அவர் பேசுறதில்லையா என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். வார்த்தையை கேட்பார். உன்னுடைய அகங்காரமான வார்த்தையை அகங்காரமா பேசுறதை கர்த்தர் கேட்கிறார். ஏன்? எத்தியோப்பிய ஸ்திரீ தன்னுடைய மோசே ரொம்ப அழகு சௌந்தரியம் உள்ளவன், தன் சகோதர சௌந்தரியம் உள்ளவன். இவ யாரு? மிரியாம் யார்? எத்தியோப்பா இருக்கிறதுலே அட்ட கருப்பு ஆப்பிரிக்கா தான். எரேமியா 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எத்தியோப்பியன் தோளையும் சிறுகி தன் புள்ளியை மாற்றப்படுமோ? 23 எரேமியா 13:23 எத்தியோப்பியன் தோளையும் சிறுகி தன் புள்ளியை மாற்றக்கூடுமோ? அப்ப நீ கவனி, எத்தியோப்பியன் தோள். எத்தியோப்பியன் யாரு? கருப்பு தோள். எத்தியோப்பியன் யாரு? மைக்கேல் ஜாக்சன் ஒரு அமெரிக்கால, இங்க கவனிங்க, இதுக்கு முன்னால ட்ரம்புக்கு முன்னால இருந்த அதிபதி யாரு? ஒபாமா. ஒபாமா தானே? அவர் ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவர். அந்த நாட்கள்ல இரண்டாம் மகா உலக யுத்தத்துக்கு அப்புறமாக அநேக தேசங்கள் யுஎஸ்ஏல போய் குடியேறினார்கள். யூதர்கள் எல்லாமே, ஜெர்மன், அமெரிக்கா, எல்லாம் யூரோப்ல. அப்ப இங்க கவனிங்க, அநேக ஆப்பிரிக்க தேச ஜனங்கள் எங்க அமெரிக்கால குடியினாங்க. ஆபிரகாம் லிங்கன் யாரு? ஒரு ஆப்பிரிக்கன். அல்லேலூயா, ஒரு அதிபதி. அதே போல ஒபாமா ஒரு ஆப்பிரிக்கன். அல்லேலூயா. அங்க எப்பவுமே வெள்ள கருப்புக்கு ரொம்ப போராட்டம், பெரிய புரட்சி எல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பவும் அந்த இன புரட்சி இருக்கிறது. அங்கே நினைக்க வேண்டும், அந்த மைக்கேல் ஜாக்சன் அவன் கருப்பு தோல் தான், ஆனால் அந்த வெள்ளையருக்கும்பாக தன் தோலையே வெள்ளையா மாத்தினான். சர்ஜரி பண்ணனான். தோலை மாத்தினா என்ன நடக்கும்? வியாதி வந்தா சாகணும் சீக்கிரமா. அவனுடைய சாவு பார்த்தா கொடூரமான சாவா இருக்குது. அல்லேலூயா. ஒருபோதும் நமக்கு தேவன் உண்டாக்கின ஒவ்வொரு இயற்கையினுடைய அமைப்பு, புவியீர்ப்பு விசையினுடைய அமைப்பு, மத்திய ரேகையினுடைய அமைப்பு இல்லையா, பூமியினுடைய இந்த இன்றைக்கு இங்க நமக்கு பகல், அமெரிக்கால என்ன இரவு. ஒவ்வொரு காலங்களையும் யூகேல 4.5 லண்டன்ல 4.5 மணி நேரம் டிஃபரெண்ட். அல்லேலூயா. 4.5 மணி நேரம் பின்னால, கல்ஃப் கண்ட்ரி 2.5 மணி நேரம் பின்னால, அந்த பூமி ரேகையுடைய சூரியனுடைய ஒளிக்கதிர்னால அவருடைய கதிர்கள் ஒவ்வொரு வீச்சு நிமித்தமாக ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொருமான ஒளிக்கதிர்கள். வெயில் அடிச்சனா கருப்பு உண்டாத்தான் செய்யும். அல்லேலூயா. கருப்பு அங்கே கவனிக்க வேண்டும். கருப்பு தோல். தோலை பார்க்கிறாரா, இருதயத்தை பார்க்கிறாரா? என் சகோதரனுக்கு என்ன ஆகிறது? வாசிக்கிறோம், எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாம் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசுறான். இவனுக்கு பிரச்சனை வேற, மோசேக்கு இவனுக்கு பிரச்சனை கிடையாது. யார பார்க்கிறா? எங்க கவனிங்க, எங்க கொண்டு இருக்காங்க சண்டை. பெண்களுக்குல பிரச்சனை வந்துச்சு, அதை தீர்க்கிறதே பெரிய கஷ்டம். அல்லேலூயா. மோசே மூலமாக பலத்த கிரியைகள். ஒரு லீடர், அவளுக்கு முதலிடமா எனக்கு முதலிடமா? இதுதான் அநேக இடத்துல. யார் இவ்வளவு கருப்பியா வந்த குரங்குக்கு முதலிடமா? நான் காலமுழுமா பிறந்து எனக்கு முதலிடமா? கேக்குது. இதுதான் அங்க வந்த கிளாஸ். அல்லேலூயா. யாரை கம்பேர் பண்ணி பார்க்கிறா? யார? எத்தியோப்பிய ஸ்திரீ. தேவன் அவனை பயன்படுத்துகிறார் தெரியும் நல்லா. ஆனா இவர் சொல்கிறார், மோசே கொண்டு மாத்திரமா பேசினார், எங்களை கொண்டு அவர் பேசுறது இல்லையோ. எங்களை என்று ஆரோடையும் சேர்த்துக்கிட்டார். கடைசியில் என்ன வந்தது? தேவன் சொன்னார், அவனை போல கர்த்தருடைய வீட்டில் உண்மையுள்ளவன் ஒருவனும் இல்லை. அவர் உண்மையுள்ளவன். அவர் பூமியில அவனை போல சிறந்த குணமான ஒருவனும் இல்லை. தேவனே சாட்சி கொடுத்தார் மோசே கொடுத்து. அதனால என்ன
என்னது? அந்த புத்தீனமாய் சென்ற பாவத்து நிமித்தமாக என்ன வந்தது? குஷ்டம். பழைய ஏற்பாட்டுல உள்ளத லோத்தி மனைவி நினைத்துக் கொள்ளும் சொல்லி லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் இயேசு பேசினார். ஆனா இங்க உபாகம புத்தகத்திலே நீங்கள் வாசிக்க முடியும் 24ஆம் அதிகாரம். உபாகம 24ஆம் அதிகாரத்திலே மிரியாமை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் 24:9. உபாகமம் 24:9. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நினைத்துக் கொள்ளுங்கள். அங்கே இயேசு லோத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு லோத்தின் மனைவி அல்ல. இங்கே யாரை நினைத்துக் கொள்ள சொல்றாரு? எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த போது யாரு வழக்கு மோசைக்கிறமா வழக்காடுனா அந்த மிரியாமை நினைத்துக் கொள்ளுங்கள். அவங்க கவனிக்க வேண்டும். ஒத்து பேசுறான். நீ மற்றவர்களை ஒத்து பார்த்தால் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முறுமுறுப்பு வந்து விடுகிறது. தேவனுக்கு விரோதமான அருவருப்பு, முகநாடி வேறுபட்டு விடுகிறது. குடும்பத்துக்குள்ளே குழப்பம், கசப்பு, சலசலப்பு, மனசலிப்பு, தேவன் மேல கோபம், இதெல்லாம் வருவதற்கு காரணம் என்ன? ஏன் இந்த பிரச்சனை? முதலாவது தேவனிடத்திலே அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அறிக்கை விடுவோம். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்லுவோம். ஒரு விஷயம் தேவனுடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்வோமா? ஆண்டவரே, எலோசை கண்களை நீதியுள்ள நியாயாதிபதி. Thank you, Jesus. Hallelujah. Oh, praise the Lord. Regasmakari kabalotana. எங்கள் நீதியுள்ள நியாயாதிபதியே, எங்கள் இருதயத்தின் ஆழத்திற்கு நாங்கள் மற்ற யாரையும் நாங்கள் ஒத்து பார்க்க மாட்டோம். எங்களுக்கு வார்த்தை பண்ணுகிறவர் நீர் அப்பா. எங்களை தெரிந்து கொண்டவர் நீர் அப்பா. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ இந்த மனுஷர் முகத்தை பார்க்கிறான், தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர்கள். நீ சோர்ந்து போகாதே, இன்னும் சோர்ந்து போகாமல் ஜெபி. ஆண்டவரை நோக்கி போ. யாரை நோக்குவது சமமாக நீ பார்க்காத. தேவனின் மீன் யார் என்று நீ ஒத்துப்பார். அவரையும் உன்னையும் பார்த்து நீ சரி செய்து கொண்டு உன் விசுவாச ஜீவியத்தை ஓடுவாயாக. இன்னும் தேவனை நோக்கி பார். இன்னும் உன்னுடைய துதி பெருகட்டும். இன்னும் உன் ஜெபம் அதிகரிக்கப்படட்டும். இன்னும் அவரை நோக்கி தட்டிக்கொண்டே 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 அவர் திறக்கிறார். Oh, thank you, Jesus. அவர் கதவை தட்டிக்கொண்டே இரு. அவரை கூப்பிட்டுக் கொண்டே இரு. கூப்பிடுற யாவருக்கும் அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். Thank you, Jesus. என்னுயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒருபோதும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. ஜெபிப்போமா? ஜெபிப்போம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே சர்வ வல்லவர் நீதியை புரட்டாது இருப்பது மெய்யே. நீர் நீதி உள்ள நியாயாதிபதியே.
Yes, Lord. அநீதி உள்ள நியாயாதிபதியின் இடத்திலே அந்த விதவையானவள் தன் முக நாடி வேறுபடாதபடி, தன் இருதயத்திலே சோர்ந்து போய்விடாதபடி, தன்னுடைய மனதளவிலே எந்த விதத்திலும் அவள் சோர்வை காண்பிக்காதபடி அவள் கதவை தட்டிக்கொண்டே இருந்தாள். நாங்களும் கர்த்தாவே இந்த லாக்டவுனான காலத்திலே நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடி, எதை குறித்து எங்கள் முக நாடி வேறுபடாதபடி, நீதி புரட்டாது இருக்கிற அந்த சர்வ வல்லவரை நோக்கி நீதியுள்ள நியாயாதிபதி நீர் எங்களுக்கு பதில் தரும் வரைக்கும் எங்களுக்கு உமக்குமே ரகசியம் இருக்கிறது. நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் உம்மண்டையில் இருக்க முடியாது. எங்களுக்கு உமக்கு இடையில் இருக்கிற அந்த உடன்படிக்கையை நினைத்தபடி செய்தலே நாம் உனக்கு அநியாயம் செய்யவில்லை என்று சொன்னீரே. அப்படியே அநியாயம் செய்யாத அந்த நீதி உள்ள நியாயாதிபதி ஒருபோதும் தன்னுடைய நீதியை புரட்டி விடாத அந்த நீதி உள்ள நியாயாதிபதி இன்னமும் நீர் எங்களுக்கு கதவை திறக்கும்படியாக தேசத்தின் கதவையும் எங்கள் குடும்பத்தின் கதவையும் எங்கள் வேலை ஸ்தலத்தின் கதவையும் எங்கள் சொந்த வாழ்க்கை கதவையும் நீர் திறக்கும் வரைக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் சோர்ந்து போகாமல் முகநாடி வேறுபடாமல் தட்டிக்கொண்டே இருக்கும் அந்த நீதி உள்ள நியாயாதிபதியினிடத்தில் இந்த வேலையை நாங்கள் தட்டிக்கொண்டே இருப்போம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரும் சாபப்படுத்தினதற்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்திய ஆராதனைக்குள்ள கடந்து வாருங்கள். Praise God.